ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ரொம்ப நாளாகவே கஷ்டம் கஷ்டம்னு புலம்பிக்கிட்டு இருக்க உனக்காகவே இன்று ஒரு அதிசயத்தை நடத்த போகிறேன். ஆமேன் செல்லமே. இது வரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் சரி, இப்போ நீ எதை பற்றியும் யோசிக்காம இனிமே என்ன நடக்கணும் என்ன செய்யணுங்கிறத பற்றி மட்டும் யோசி. ஏன்னா உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு இந்த வராகி அம்மா முடிவெடுத்துட்டேன். இந்த நாள் உன் வாழ்க்கையிலேயே நீ மறக்க முடியாத சந்தோஷ நாளாக மாறப்போகுது. ஆமேன் செல்லமே. இத்தனை நாளா வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்த உனக்கு இன்றைய எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு கட்டும் விதமாக உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியையும் கொடுப்பேன் என் செல்லமே. தனிமையில் கஷ்டப்பட்டு தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு இந்த வராகி அம்மா துணையாக இருந்து உன் வேதனைகளையும் சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். உன்னை உயரத்துக்கு தூக்கி நிறுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இப்போது உனக்கு நல்ல நேரம் வரப்போகுது. நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். நீ அனுபவிக்கிற இன்பமும் துன்பமும் உன் தலைவிதியின் பிரதிபலிப்பு தானே. உன் தலைவிதியை சரி செய்ய இந்த வராகி அம்மா வந்த பிறகு இனிமே துன்பங்கிற பேச்சுக்கே இடமில்லை. எல்லா விஷயங்களிலும் இன்பம் உண்டாகும் விதமாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். உன் நம்பிக்கைக்கும் உன்னுடைய நல்ல பொறுமைக்கும் நீ செய்கிற நல்ல செயல்களுக்கும் சேர்த்து இன்னைக்கே உன் வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக மாற்றி காட்ட வந்துட்டேன் என் செல்லமே. இந்த பிரபஞ்சத்தில் இன்னைக்கு நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறு நன்மைகளும் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்க போகுது. அதாவது உன் விதியை மாற்றி உன் கர்ம பந்தங்களை தளர்த்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு இந்த வராகி அம்மா முடிவு எடுத்துட்டு தான் இப்போ உன்னை பார்க்க வந்திருக்கேன் என் செல்லமே. சில நேரங்களில் பகல் பொழுதுலையும் கவலைப்படுற, இரவுலையும் கவலைப்படுற. உன் மனசில் ஒரு பயம் வந்து உன்னை ஆட்டி படைக்கிறத நான் பார்க்குறேன். எதிர்காலம் எப்படி இருக்குமோ, எதிர்காலத்தில் எப்படி நம்ம பணத்தை சம்பாதிப்போம், எப்படி சேர்த்து வச்சு வாழ்க்கையை எப்படி நடத்த போகிறோம், குடும்பம் குழந்தை குட்டின்னு என்ன பண்ண போகிறோம், உடலில் வேற அவ்வப்போது சில ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து அதுக்கு வேற நிறைய செலவாகுதே, ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், போகாமல் சரி செய்ய பார்க்குறோம், அது இதுன்னு பல பிரச்சனைகளும் பல கவலைகளும் பல வருத்தங்களும் பல பயங்களும் கூட உன்னை சுருக்குகிறதல்லவா. உன் மனதை சுருக்கி உன்னை உருக்கி உன் வாழ்க்கையில் உன்னை தடுமாற வைக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா இன்னைக்கே சரி செஞ்சிடறேன். நீ எதுக்கும் பயப்படாமல் நம்பிக்கையோட தைரியமாக இரு. வராகி அம்மான்னு என்னை ஒரே ஒரு முறை நீ அன்போட கூப்பிட்டினா அந்த ஒரு அழைப்பிலேயே நீ கூப்பிட்ட குரலுக்கே இந்த வராகி அம்மா ஓடி வந்து உன் உள்ளத்தில் தைரியத்தை உண்டாக்குவேன். உனக்கு துணையாக நான் இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் மனசில் இப்போ அமைதி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் கண்களில் சரியாக தூக்கமும் இல்லை. இரவெல்லாம் தாமதமாக தூங்கி காலையில் விழிக்கும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டு விழிச்சு என்னடா வாழ்க்கை இதுன்னு சலிப்போடும் வெறுப்போடும் நீ வாழ்ந்ததெல்லாம் போதுமேன்னு செல்லமே. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கேட்ட உனக்காகவே அனைத்தையும் சரி செய்ய இந்த வராகி அம்மா வந்துட்டேன். பூர்வ ஜென்மத்தில் நீ செய்த பாவங்கள் இத்தனை நாளாக எப்படி கர்ம வினையாக உன்னை ஆட்டி படைச்சதோ அதே போலவே உன் பூர்வ ஜென்ம புண்ணியம் இப்போ உன்னை வந்து சேர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகுது. உன் கண்ணீருக்கெல்லாம் பதில் சொல்ல இந்த வராகி அம்மா வந்துட்டேன் என் செல்லமே. எத்தனையோ பேர் உன்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. உன் நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு உன்னை பலவீனமாக மாற்றியவர்களும் இருக்காங்க. இவங்க செஞ்சதையெல்லாம் பார்த்து பார்த்து அனுபவித்து கஷ்டப்பட்டனே, இப்போ மனசொடைஞ்சு போயிருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு தைரியத்தை கொடுக்க வந்திருக்கேன் என் செல்லமே. உனக்கு கேடு செஞ்சு கெடுதல் செஞ்சுட்டு உனக்கு துரோகம் செஞ்சுட்டு இந்த உலகத்தில் யாரும் உயர்வாக சிறப்பாக சந்தோஷமாக வாழ நான் விட்டுட மாட்டேன். கண்டிப்பாக அவங்கவங்க செஞ்ச வேலைக்கு உரிய தண்டனையை அவங்க அனுபவிக்க தான் போகிறாங்க. எல்லா விஷயங்களிலும் அமைதியாக நீ இருந்ததாலேயே உன்னை பலவீனமான ஆளாக நினச்சிட்டாங்க இல்லையா. அமைதிங்கிறது வெற்றி பெற போகிறவனின் ஆயுதம். அமைதிங்கிறது போராளியின் ஆயுதம். வாழ்க்கைங்கிற போர்க்களத்தில் அமைதியாக கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருந்த உனக்காக இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். நீ தனியாக இல்லை என் செல்லமே.
உன்னை கேலி பண்ணி சிரித்தவங்களை பார்த்து வியக்கும் அளவுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் உயர்வை உண்டாக்க போகிறேன். அதுக்கேற்ற மாற்றங்கள் அனைத்தையும், அதுக்கு ஏற்ற திருப்பு முனைகளை அனைத்தையும் இந்த வராகி அம்மா இன்னைக்கே செஞ்சு காட்டுறேன். உன் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் முடிவு கட்டி உனக்கான நற்பலன்களை கொடுக்க வந்துட்டேன் அல்லவா? நீ எப்போதும் உண்மையோடும் தைரியத்தோடும் உறுதியாக நில்லு. உன்னுடைய உழைப்பை ஒருபோதும் கைவிடாதே. கூடிய சீக்கிரம் உனக்கு பேரும் புகழும் பெருமையும் மதிப்பும் மரியாதையும் வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். இப்போது நீ சோர்ந்து போய் குழப்பத்தோடு இருக்கன்னு தெரிஞ்சதால தானே உன் மனதில் இருக்கும் எண்ணங்களை சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க நான் வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையை கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கையோடு இருந்தீனா என் அருளின் மூலமாக அனைத்தும் உனக்கு சரியாக நடக்கும். தோல்விகள் வந்தால் அதை பார்த்து பயப்படாமல் தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. உன் வாழ்க்கையில் யாராவது கல்லையும் முள்ளையும் அள்ளி கொட்டினாலும், பொறாமப்பட்டு உன்னை பின்னுக்கு இழுத்தாலும், உன்னுடைய நேர்மையும் உழைப்பும் உண்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு உரிய நல்ல பலனை இந்த வராகி அம்மா உனக்கு கொடுத்தே தீருவேன். நம்பிக்கை இருக்கும் இடத்தில்தான் இறை பக்தி இருக்கும் இடத்தில் இந்த கடவுள் நானே உனக்கு துணையாக இருப்பேன். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை அழகாக்கி உன் மௌனத்தையே உனக்கு பலமாக மாற்றி உன் வெற்றியை மிக பெரிய அளவில் நான் கொடுக்க போகிறேன். இந்த உலகை அதிரும் அளவுக்கு உன் வாழ்க்கை வெற்றி இருக்க போகுது. நீ மன உறுதியோட தைரியத்தோடு இருக்கணும். இனிமே வரக்கூடிய காலமெல்லாம் உனக்கு நல்ல காலமாக இருக்கும் என் செல்லமே. நீ அமைதியாக இருந்த காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீ தைரியமாக எழுந்து நிற்க வேண்டிய காலம். உன்னை தாழ்த்த நினைச்ச கைகளே இப்போ உன்கிட்ட உதவி கேட்டு வந்து நிற்க போகிறாங்க. உன்னை நிராகரித்த வாய்களே இப்போது உன் பேரை மரியாதையோடு சொல்லும் காலம் வந்துருச்சு. இந்த வராகி அம்மா நினச்சேன்னா ஒரு நிமிஷம் போதும், உன் நிலையை மாற்றி எழுதி உன் வாழ்க்கையில் புது தொடக்கத்தை கொண்டு வந்து கொடுப்பேன். எத்தனை சோதனைகளை அனுபவிச்சியோ அத்தனை கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த விஷயம் உன்னை பாடாப்படுத்துச்சோ, எந்த விஷயம் உனக்கு கவலையை கொடுத்துச்சோ, எந்த விஷயத்தை நினச்சி நீ கஷ்டப்பட்டியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை பலமுள்ள ஒளி பொருந்திய தைரியமான ஆளாக நான் உருவாக்க போகிறேன். யார் உன்னை கீழே தள்ள நினச்சாலும் இந்த வராகி அம்மா உன்னை உயர்த்தி காட்டுவேன். உன்னை ஓரங்கட்ட நினச்சவங்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்தி நடுவில் உட்கார வைப்பேன் என் செல்லமே. நீ அனுபவித்த அவமானங்கிறது உன் வாழ்க்கையில் வீழ்ச்சி கிடையாது. அதுதான் உன் எழுச்சியின் ஆரம்பம், அடையாளம். என் திருவடியில் விழுந்து வணங்கிய உன்னை இந்த வராகி அம்மா நல்லபடியாக வாழ வைக்கிறேன். காலத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறதல்லவா? இதோ இப்போதே உன் தலையை குனிய வைக்கும் விதமாக நடந்த விஷயங்களை சரி செஞ்சு உன் தலைக்கு கிரீடமாக நான் மாற்றி காட்டுறேன். நீ எப்போதும் தலையை உயர்த்தி தன்மானமாக நிமிர்ந்து வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும். என்ன நடந்தாலும் நீ பயப்படக்கூடாது என் செல்லமே. இந்த வராகி அம்மா நான் உன் கூடவே தானே இருக்கேன். என் அருளால் உன்னை வெற்றி சிம்மாசனத்தில் அமர்த்த போகிறேன். உன் குடும்பத்துக்காக உன் ஆசைகளையும் கனவுகளையும் தியாகம் செய்த என் செல்ல பிள்ளையான உன்னை பலவீனமான ஆளாக நான் விட்டு வைக்க மாட்டேன். உன் கண்ணீரை என் அருளால் மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். பொறுமையாக அமைதியாக இருந்த உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் நிச்சயம் பதில் கொடுப்பேன். என் ஆசீர்வாதத்தின் மூலமாகவே உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேன். பல நாட்கள் இரவெல்லாம் எல்லாரும் தூங்கிய பிறகு நீ மட்டும் தலகாணியில் முகத்தை புதைச்சிக்கிட்டு அழுத அந்த நிமிஷங்கள் எனக்கு தெரியும் என் செல்லமே. எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நான் எப்படி இதை சமாளிக்க போகிறேன், என்ன செய்ய போகிறேன்னு பல நாட்கள் நீ மனசுக்குள்ளேயே உடஞ்ச குரலையும் இந்த வராகி அம்மா கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஒருபோதும் உன் கண்ணீரை நான் தரையில் விழுக வைக்கவில்லை. நீ வழுத கண்ணீர் எல்லாம் என் பாதத்தில் தான் வந்து விழுந்துச்சு. அதனால தான் இந்த வராகி அம்மா நீ அழுத இரவுகளுக்கெல்லாம் சேர்த்து ஒரு விடியலை கொடுக்க வந்திருக்கேன். உனக்கான நல்ல நாளை உருவாக்கி உனக்கு நல்ல விஷயங்களை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதுக்காகவும் அழுக வேண்டாம்னு சொல்லமே. இப்போது உன் வாழ்க்கை மாறப்போகுது. உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க போகிறேன்.
நீ பொறுமையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு. அமைதிங்கிறது ஒரு பெரிய பாறை, அதை யாராலும் அசைக்க முடியாது. நீ அமைதியாக இருந்தால் அதன் மூலமாக கண்டிப்பாக உனக்கு மனத்தெளிவு உண்டாகும். நீ எடுக்கிற முடிவுகள் அனைத்தையும் சரியாக்கி உன் வாழ்க்கையை உயர்த்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ பொறுமையாக அமைதியாக இருக்கும் பட்சத்தில் இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத, யார் மேலேயும் கோபப்படாத. உன்னை புரிஞ்சுக்காதவங்களை நினச்சி நீ வருத்தப்படவும் வேணாம், உன்னை மதிக்காதவங்களை நினச்சி நீ கோபப்படவும் வேண்டாம். கோபம் வரும்போதெல்லாம் உன் அறிவு உன்னை விட்டு விலகி ஓடிடும். அதனால் கோபம் வரும்போது அமைதியாக நீ பல்ல கடிச்சிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு மௌனமாக இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. கோபத்தில் நீ பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் கத்தியாக மாறி உன் வாழ்க்கையே கூட கிழிச்சிடும். நீ கத்தும் போது உன் எதிரி சிரிப்பாங்க. ஏன்னா நீ கத்தும் போது நீ தோத்துட்டன்னு அர்த்தம். நீ கோபப்படும் போது நீ தோல்வியாளனாக மாறி உன் எதிரில் இருக்கிறவங்க வெற்றியாளனாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகிடும். அதனால தான் உன்னை அமைதியாக இருக்க சொல்கிறேன். அமைதிதான் என் சக்தியும் கூட. நீ அமைதியாக இருந்தா அதுவே உனக்கும் சக்தியாக மாறி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். உன்னை ஆசீர்வதித்து உனக்கான நல்லதை செய்து கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வரும். நீ அனுபவித்த வலியும் நீ சிந்திய கண்ணீரும் வீணாகாத அளவுக்கு இந்த வராகியம்மா நானே உனக்கு நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன் நம்பிக்கை கேட்டாற் போல உனக்கான நல்லதை அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் உன்னை வெற்றியின் உச்சத்துக்கு கொண்டு போக வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன்னை இகழ்ந்து பேசுகிறவங்களும் உன்னை ஏளனமாக பார்த்தவங்களுமே இப்போ உன்னை பார்த்து வியக்க போகிறாங்க. நீ எப்படி உயர்ந்த, எப்படி வாழ்க்கையில் ஜெயிச்சேன்னு அவங்க யோசிக்கிற அளவுக்கு நீ மிகப்பெரிய அளவுக்கு உயர போகிற. நீ இழந்ததை விட அனைத்தையும் பல மடங்கு உனக்கு பெருசாக கொடுக்க போகிறேன். உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். நீ அடைஞ்ச அவமானங்களுக்கு பதிலாக நான் உனக்கு மரியாதையை உண்டாக்குவேன் என் செல்லமே. தோல்வியை தாண்டி உனக்கு அதிரடி வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத, சோர்ந்து போகாதே. இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. இந்த வராகி அம்மா நானும் உன் கூடவே இருந்து உனக்கு நல்ல விஷயங்களை முடிச்சு தர்றேன். ஒரு சிலர் உன்னை விட்டு விலகி போகலாம், ஒரு சிலர் உன் கூடவே இருக்கலாம். யார் உன் கூட இருந்தாலும் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் உன் ரகசியங்களையும் உன் பலவீனத்தையும் நீ யாரிடமும் சொல்லக்கூடாது என் செல்லமே. நீ யாருக்கு உதவி செஞ்சியோ அவங்களே கூட திரும்ப உனக்கு உபகாரமாக நல்லது செய்யாமல் எதிராக ஏதாவது வேலையை செய்யலாம். உன் ரகசியங்களை உன் எதிரிகளிடம் அவர்கள் சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் நீ நினைச்சதற்கு மாற்றாக உன் வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடந்தாலுமே கூட நீ மனசு உடைஞ்சு போகாதே. உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தையும் உன் நல்லதுக்காகவே நான் செய்வேன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சில பேர் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகிறாங்கன்னா அது உன் வாழ்க்கையில் நான் செஞ்சக்கூடிய ஒரு நல்ல விஷயமாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் இருந்த பொய்யான உறவுகளையும் போலியான மனிதர்களையும் தான் நான் விலக்கி வைப்பேன். அதன் மூலமாக உனக்கு மன உறுதியை கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்குவேன். உன்னை விட்டுட்டு போனவங்க கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேருவாங்க. உன் வாழ்க்கையை புது ஒளியால் நிரப்ப நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வளர்ச்சியை பார்த்து சில பேரால் அமைதியாக இருக்க முடியாது. நீ எப்படி ஜெயிக்கிற, எப்படி இவ்வளோ பொருள் வாங்குற, எப்படி சந்தோஷமாக இருக்க, எப்படி ஊரெல்லாம் சுத்துறன்னு அவங்க மனசுக்குள்ளே பொறுமை கொழுந்து விட்டு எரியும். ஆனால் நீ அதுக்கு எந்த பதிலும் பேசாமல் பதிலடியும் கொடுக்காம உன் வாழ்க்கையை மட்டும் சரியாக வாழ்ந்து விட்டு போ. நீ எந்த தவறும் செய்யாமலேயே அடுத்தவங்க உன்னை குறை சொல்லும்போது அதை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கைக்கு ஒளியாக வெளிச்சமாக இந்த வராகியமாக இருக்கும்போது உனக்கு தேவையற்ற பயமோ வருத்தமோ வேண்டாம் என் செல்லமே. உனக்கான அனைத்தையும் நானே நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. அனைத்தையும் உனக்கு அழகாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த வராகி அம்மாவின் அருளால்
உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து மகிழ்ச்சி உண்டாகும். உன் கஷ்டங்களும் கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் தீரும்படியாக நானே ஒரு அதிசயத்தை நடத்த போகிறேன். யார் உன் மேலே பொறாமப்பட்டு உன்னை கீழே இழுக்க முயற்சி செஞ்சாலும் கூட இந்த வராகியம்மா நான் உன்னை மேலே உயர்த்தி நிறுத்துவேன் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னுடைய ஒவ்வொரு நல்ல எண்ணங்களுக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் எதிர்காலத்தை அழகாக்கி கொடுப்பேன். கண்டிப்பா நீ வெற்றி பெறுவது உறுதி. என் அருளின் மூலமாக உனக்கு அனைத்து விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். இந்த உலகத்தில் உன்னை போல யாரும் இல்லை, நானே சொல்லத்தான் செய்கிறேன். ஆமேன் செல்லமே. நல்ல பிள்ளையா நல்ல குணத்தோட நேர்மையான செயல்களை செய்து ஒழுக்கமாக வாழும் உன்னை போல இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நீ தேவையில்லாமல் மற்றவங்க வாழ்க்கையோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. உன் சிந்தனையும் தனி, உன் ஆன்மாவும் தனி. கண்டிப்பாக உனக்கான முன்னேற்றத்தை மிகப்பெரிய அளவில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தேவையில்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளையெல்லாம் பார்த்து கலங்காதே, கவலைப்படாதே. நல்லதே உனக்கு நடக்கும்படி இந்த வராகியம்மா நிச்சயமாக செய்வேன் என் தங்கம்.